A very happy evening, friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How was your day? I hope it went very well. இன்னைக்கு ரொம்பவே நல்லாவே போயிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னி செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு இங்கிலீஷ்ல we are going to start with this chapter, The Wind on the Haunted Hill. இதை தான் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி as usual we'll start the session with a small motivational story. Instead of a story for the day, what we are having? A different one. We have a small quote. Okay, we have a small motivational quote. Okay, I'll share the screen of the quote. So every time we see a story, this time we'll let us see a quote. I hope the screen is visible to everyone. So what it says, remember that failure is not the opposite of success. It's just it's a part of success. தோல்விங்கிறது இந்த நம்ம ஜெயிக்கிறோம், அந்த ஜெயிக்கிறதுக்கான நேர் எதிர்வார்த்தை கிடையாது. அது வந்து இந்த சக்சஸ்னுடைய ஒரு பங்கு தான். ஒன்லி வென் யூ என்ஜாய் தி ஃபெயிலியர் போர்ஷன், அதாவது தோல்வி அடைஞ்சாதான் அதுல இருந்து ஒரு விஷயத்த நீங்க கத்துப்பீங்க. அந்த கத்துக்கிறது மூலியமா தான் அடுத்த ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அது எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ட்ரையே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தின ஒரு நாலேஜ் நமக்கு அது கிடையவே இல்லாம தானே இருக்கும். ஒன்லி இஃப் வி ட்ரை வில் பி ஹேவிங் அன் ஐடியா வாட் இட் இஸ், ஹவு வி கேன் டூ, ரைட்? Without that knowledge, how is it possible for us to move to the next level? It isn't possible. So whenever you face a failure, just it is a stepping stone. You're going to go to the next level. It isn't the opposite of success. It doesn't mean that you're not successful. நீங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றவரா இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த சக்சஸ் வந்து ஒரு அது பங்கு தான். It is telling that we are in a right track. It is going to take us to a next level. So we need to always take it as a stepping stone. Failure is always a stepping stone for success, right? சில நேரங்கள்ல வந்து நம்ம முயற்சிகள் போடுவோம், ஆனா அந்த முயற்சிகள் வந்து நமக்கு உடனே அதுக்கான பதில் நமக்கு கொடுக்கல. If at all we are not getting the results for that particular effort that we are putting, we tend to lose our energy. நமக்கு வந்து அப்படியே சோர்ந்து போயிடும். சரி விடு, நம்ம இந்த வாட்டி விட்டுட்டோம், பரவாயில்ல, இதை எழுதி நிப்பாட்டிடலாம், இனிமே நமக்கு இது வேண்டாம், இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற எண்ணம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் இந்த வாட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அடுத்த தடவை நான் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முயற்சி போட்டேன்னா என்னால அந்த லட்சியத்தை என்னால அடைஞ்சிட முடியும். அந்த தாட் வந்து நம்மளை எப்படி கொண்டு போறது? It is definitely making us positive, make us to feel positive, and definitely we'll be able to achieve that goal. ஒரு கோல்னா பெரிய லட்சியம் கூட இல்லை. இப்ப நான் காத்தால சீக்கிரம் எழுந்துக்கிறேங்கிறதே ஒரு டாபிக் வச்சுக்கோங்களேன். அதையே நான் 5 மணிக்கு எழுந்தது, ஒரு 4:55 எழுந்தாலுமே எனக்கு அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. நான் நினைச்சேன், நான் தகுந்த மாதிரியே ஒரு அலாம் இல்லாமலே நான் எழுந்துட்டேன். தட் இட்ஸ் தி ஸ்மால் திங் இட் செல்ஃப் இட் கிவ்ஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் யோர் டே டு ஸ்டார்ட் வித். அன்னிய நாளை ஆரம்பிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஊக்குவிக்கும் விதமா இருக்கு இல்லையா? ஸோ டெஃபினெட்லி ஸ்மால் திங்ஸ் that comes in your way, it is definitely a stepping stone for success. Even if you fail, not an issue. You have learned something in that. You have gained experience. அதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க. அதை வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். என்னங்கிற பிரச்சனையாவது நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதை அடுத்த வாட்டி நம்ம கட்டாயமா ரெக்டிஃபை பண்ணுவோம். அந்த முயற்சி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம், ரைட்? ஓகே, saying so, I'll start today's session. It is about the wind on the haunted hill. Haunted hill, I'm sorry. Haunted hill. Let me share the screen. I hope the screen is visible. The Wind on Haunted Hill. Section 1.
So in this story, what are all the main characters that we come across? We come across Usha, her brother Suresh, then Usha's friend Binya, right? Then their grandfather is being mentioned. So what happens? Haunted hillனா என்ன? அந்த ஒரு பழுதடைஞ்ச ஒரு மலை பகுதி. யாருமே அங்க வசிக்காத ஒரு பேய் மலை. அதுதான் சொல்லுவாங்க. காற்று வீசி அந்த பேய் மலை. இதுதான் இந்த கதைக்கான லெட்டரே சொல்லியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. என்ன அங்க நடந்தது அந்த மலையில? ஏதாவது த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உஷா, சுரேஷ், பினியாக்கு ஏற்பட்டதா? இதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? I'll share the screen, the story. Okay? உங்கள்கிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்கும் நம்புறேன். I hope you'll be following along with me. Towards the end, we'll be seeing the tough words that we come across in this chapter along with the picture so that you'll be able to relate it well. The Wind on Haunted Hill, Unit 2, Section 1. We're going to start. The பேய் மலையில் அடித்த காற்று. Ooh, ooh, cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in tall pines and deodars. Moaned அப்படின்னா என்ன? முணங்குது, காற்று முணங்குது. அந்த புயல் காத்து அதெல்லாம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சத்தம் கேட்கும்ல இந்த ஜன்னல் ஓரமும் இந்த கதவு கிட்ட. அதேதான் இங்கேயும் சொல்றாங்க. The wind cried as it swept down the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in tall pines and deodars. The deodarகளும் பைன் மரங்கள் இடையே இந்த காற்றினுடைய சத்தம் கேட்குது. இந்த காற்று முணுங்கிறது தான் மூன். அதுதான் தமிழ் அதுக்கான அர்த்தம். Haunted, on haunted hill அப்படின்னா என்ன? பேய் மலை. அங்க யாருமே வசிக்காத ஒரு மலை. It is somewhat deserted. No one stays over there. People who move in this place is nil. No one moves or no one travels in this hill. You cannot find human beings over here. So that's why it has been told as haunted hill. அதனால தான் இந்த பேய் மலைன்னு சொல்றாங்க. On haunted hill, there was little to stop the wind, only a few stunted trees. Stunted treesனா என்ன? பெரிய அளவு வளர்ச்சி இல்லாத மரங்கள். The growth is stunted அப்படின்னா ஓரளவு வளர்ச்சி தான். அதுக்கப்புறம் ரொம்ப உயரமாவோ நீளமாவோ அந்த மரம் வளராதது. அப்படியே ஒரு குறிப்பிட்ட தட்ட அளவு தான் அது வளருது. அதுதான் stunted treesன்னு சொல்றாங்க. Only a few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlements. Ruins means அந்த இடிபாடுகள். அந்த ஒரு மலையில ஏற்பட்ட அந்த ஒரு வால்கனோ எரப்ஷனால கூட இருக்கலாம் அந்த இடிபாடுகள். இல்லாட்டி செஞ்சு போயிருக்கலாம் வேற ஏதாவது ஒரு ரீசன். That is a fall of a nature due to which it has happened like this. That is the reason it to be appearing like this. On the slopes of the next hill, there was a small village. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிறிய கிராமம், சின்ன கிராமம் தான். People kept large stones on their tin roofs. What did they do? They had kept stones on their tin roofs. இது மாதிரி தான் கற்களை வந்து அந்த சுவர்கள், அந்த மேல் சுவர் மேல வச்சிருந்தாங்களாம். On the roofs. Why? Because to prevent them from blowing away. காத்துல வந்து இப்ப ரொம்ப வேகமா காத்து வீசினா என்ன ஆகும்? சில நேரங்கள்ல இந்த துணி கூட பறந்து போயிடும். நம்ம அதை ஓடி போய் எடுத்துன்னு வருவோம். இவங்க வந்து அடிக்கிற காத்துக்கு அந்த மேல் கூரையே பிச்சின் போற அளவுக்கு காத்து. So what they have done, they have kept stones on top of this tins. Okay, see, you can see in this picture, large stones kept on tin roof. கற்களை வந்து மேல் சுவர் மேல வச்சிருக்காங்க. There was nearly always a wind in this path. Even on sunny days, doors and windows rattle. படபடன்னு இந்த கதவுகளும் இந்த ஜன்னல்களும் அடிச்சுக்கிறது. Even on sunny days,
பொதுவா அந்த மழை நாட்கள்லயும் மழை நாட்களையோ இல்லாட்டி இந்த காற்று வீசும், இந்த ஆடி காத்து எல்லாம் சொல்லுவாங்களே, அப்பதானே இந்த சத்தம் எல்லாம் கேட்கும், மரங்கள் எல்லாம் வேகமா முன்னும் பின்னுமா போகும், கதவெல்லாம் அடிச்சுக்கும் இல்லையா? ஆனா இந்த வெயில் காலத்துல கூட இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. ஈவன் ஆன் சன்னி டேஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் rattled, chimneys choked, cloths blew away. அப்படியே துணியெல்லாம் அப்படியே பறந்து போகுமா. See, you can see curtains flying away. அந்த இடத்துல இருந்து இந்த ஜன்னல் ஓரமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த கர்டன் எல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு படம் இங்க தெரியுது. And clothes that flew away. Choked chimney. This is the picture of choked chimney. அந்த சிம்னில இருந்து வரக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அந்த புகை, அதுதான் இங்க சொல்றாங்க. So even in summer, even during the sunny days, it was like this. During sunny days or during summer season, the situation is not like this. காத்தே பெருசா வீசாது, ஒரே எருக்கமும் புழுக்கமுமா தான் இருக்கும் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாங்க, துணி எல்லாம் பறந்து போயிடும். வீடு மேல இருக்கக்கூடிய அந்த tin roof, in order to protect it, instead of getting பறந்து போறதுக்கு அது பறந்து பதிலா அதை எப்படி தவிர்த்திருக்காங்க, கற்களை வந்து மேல வச்சிருக்காங்க. so that it doesn't fly away, பறந்து போகாதபடி அதை பார்த்துக்கிறாங்க. ரைட்? Three children stood beside a low stone wall, spreading clothes out to dry. 3 குழந்தைகள் இங்க வந்து காணப்பட்டாங்களாம். அவங்க வந்து துணி உணர்த்துறது இங்க வந்து தெரியுது. On each garment they placed a rock. Even then the cloths fluttered like flags and pennants. அந்த காத்துல கூட இவங்க என்னதான் கற்களை வந்து அந்த துணி மேல வச்சிருந்தாலும் பறந்து போக கூடாதுன்னாலும், அது வந்து இந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்குமே, கொடிகள், அது எப்படி பறக்கும் காத்து வீசுச்சுன்னா, அது மாதிரி படப்படப்படன்னு பறக்கிறா போலயே இருந்ததுதான். Even clothes fluttered like flags and pennants. Usha, dark-haired and rose-cheeked, struggled with her grandfather's long, loose shirt. ரொம்ப கஷ்டப்பட்டு அது உணர்த்திருந்தாலாம். உஷா, how her description is being given, dark-haired, rose-cheeked, struggle. எதுக்கு போராடுறாங்க? அவங்க தாத்தாவுடைய லூசான சட்டையை வந்து காய வைக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப காத்தடிக்கிறது, அது பறந்து போகாத அளவுக்கு அந்த பொண்ணு அவன் பாத்துக்கிறான். She was 11 or 12. We get to know that her age is around 11 or 12. Her younger brother Suresh was doing his best to hold down a bedsheet while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handling the clothes one at a time. சுரேஷ் வந்து எவ்வளோ அவனால முடியுமோ அவன் உதவி செய்யறான். He tried his best to hold down a bedsheet while Binya, who is Usha's friend, உஷானுடைய தோழி, அவ என்ன பண்றா, she is trying to put these clothes on, was handling them the clothes one at a time. ஒரு துணியா தான் அவ ஹேண்டில் பண்றான். Because of this wind, she is unable to manage to dry them. Once they were sure everything was on the wall, firmly held on by rocks, அவங்க வந்து இப்ப வந்து தெரிஞ்சிருது, இனிமேல் பறக்காது, துணிகள்லாம் இந்த இடத்த விட்டு பறக்காது. நான் அவங்க வந்து ஸ்திரமா அந்த இடத்துல கற்களை வச்சு, அதை வந்து ராக்ஸ் தான் என்ன, கற்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கற்களை வச்சு பாதுகாப்பா அவங்க உணர்த்திருக்காங்க. so that it doesn't fly away. Once they were sure everything was on the wall, firmly held on by rocks, they climbed up on the flat stones and sat there for a while. கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த சமமா இருக்கக்கூடிய அந்த கற்கள் மேலே ஏறி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்களாம். In the wind and the sun staring across the fields at the ruins of haunted hill. I must go to the bazaar today, said Usha. I wish I could come too, said Binya. But I have to help with the cows and the housework. Mother isn't well. I can't come, said Suresh. He was always ready to visit the bazaar, but which was 3 miles away on the other side of the haunted hill. No, you can't, said Usha. You must help grandfather. You must help grandfather chop wood. எதுக்காக அங்க இருக்கணும்னு சொல்றாங்க உஷா? Why is she stopping her brother Suresh? She is saying so because he has to help his grandfather. எதுக்கு உதவி செய்யணும்? அந்த மரங்களை வெட்டுறதுக்கு வந்து உதவி செய்யணும்.
இன்னைக்கு வந்து பஸாருக்கு போகணும் அப்படின்னு உஷா சொல்லும்போது, நானும் வந்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு பினியா சொல்றா. ஆனா எங்க வீட்டுலதான் மாடுகள்லாம் இருக்கு, வீட்டு வேலையும் இருக்கு, அம்மாவுக்கு உடம்பு வேற சரியில்லை, நான் வீட்டிலேயே இருக்கணும். இந்த காரணத்தையும் பினியா சொல்றா. என்னால வர முடியும். அது வந்து கொஞ்சம் 3 மைல்கள் தள்ளி தான் இருக்கும். விச் இஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி ஹாண்டட் ஹில். இது சொன்னோடனே சுரேஷ்க்கு விருப்பம் இருக்கு இந்த இவங்களோட பயணிக்கிறதுக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு உஷா வந்து என்ன சொல்றா, இல்ல இல்ல, நீ வந்து இங்கே இரு, தாத்தாக்கு உதவி செய், மரங்கள் வெட்டுறதுக்கு வந்து நீ உதவியா இரு தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிடுறான். Their father was in the army posted in the distant part of the country. அவங்களுடைய அப்பா வந்து ஆர்மில வந்து வேலை செய்திருந்தான், which is in the distant part of the country. And Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8 chubby and almond eyed. குண்டு குண்டான கண்கள், அதனாலதான் ஆல்மண்ட் ஐடுன்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் கிட்டத்தட்ட 8 வயசு இருக்கும், நல்ல குண்டு குண்டா சப்பியா இருக்கும். கண்கள் வந்து இந்த இந்த பாதாம் ஆல்மண்ட் அளவுல பெருசா குண்டு குண்டான கண்கள். Won't you be afraid to come back home? ஏன்னா வீட்லயே வேற யாரும் கிடையாது, அப்பாவுமே தொலைவு தூரத்துல ஆர்மில வந்து வேலை செய்யறாங்க, வீட்டுல தாத்தாவும் சுரேஷ் மட்டும்தான் இருக்காங்க. நீ வந்து பயப்பட மாட்டியா, மறுபடியும் ஒண்டியா வரதுக்கு நீ பயப்பட மாட்டியா என்ன அப்படின்னு சுரேஷ் கேக்குறான். Why should I be afraid? There are ghosts on the hill. I know, but I will check. I'm sorry. I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. I know. I will be back before it's dark. அவ வந்து ரொம்ப தைரியமான பொண்ணாதான் இருக்கா. இருட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன். பேய்கள்லாம் பகல் பொழுதெல்லாம் ஒண்ணும் வராது. ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ரூயின்ஸ்? அந்த இடிபாடுகள்ல நிறைய பேய்கள்லாம் இருக்கா அப்படின்னு பினியா வந்து ஒரு மாதிரி பயத்தோட கேக்குறா. பினியா ஆஸ் பினியா இஸ் ஆஸ்கிங் உஷா, ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் தி ரூயின்ஸ்? அதாவது இந்த இடிபாடுகள்ல நிறைய பேய்கள் இருக்கா? இவன் பயத்தோட கேக்குறான். நீ இருட்டுறதுக்குள்ள வந்துருவதானே, உன்னால தனியா பயணிக்க முடியுமா, ஒண்டியா போறதுக்கு ஒன்றும் பயமாலாம் இல்லையா அப்படின்னு சொல்றான். அதுக்கு உஷா வந்து, there are ghosts on the hill, but I know I will be there before it gets dark. இருட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன், அதனால அவ தைரியமா பேசுறா. ஓ, மலைகள்ல வந்து பேய்கள்லாம் வேற இருக்கா அப்படின்னு பினியா வந்து ஆச்சரியத்தோட கேக்குறா. Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill. தாத்தா சொல்லியிருக்காங்க, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து அந்த மலைகள்ல வசிச்சாங்களாம். ஆனா அது வந்து ஒரு நல்ல இடம் கிடையாது. இட் வாஸ் ஆல்வேஸ் அ பேட் ஸ்பாட், ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்னிங், அண்ட் தே ஹேட் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் ரேஞ்ச். They had to move to the next range and build another place. அதனாலயோ என்னமோ அங்க எப்போதுமே இந்த இடி இடி மழைகளால அந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டதுனால அடுத்த இடத்துக்கு அவங்க வந்து அடுத்த மலைக்கு வந்து அவங்க நகர்ந்து போயிடுவாங்களாம். யாரு? அந்த இடத்துல இருந்த அப்ப இருந்த ஆங்கிலேயர்கள். பட் இஃப் தே வெண்ட் அவே, why should there be any ghost? அப்படின்னா அவங்க இருந்திருந்தாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்கன்னா ஏன் வந்து அந்த இடத்துல பேய்கள் இருந்திருக்கணும்? பிகாஸ் grandfather says during a terrible storm, one of the houses was hit by lightning and everyone in it was killed. நான் தாத்தா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு கடுமையான புயல் படிச்சுதான். அப்ப வந்து அந்த வீட்டு மேல அந்த கடுமையான புயல் தாக்கினதுனால அந்த இடியால அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்களாம். யாரெல்லாம்? குழந்தைகள் உட்பட எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாம். Were there many children? நிறைய குழந்தைகள் இருந்தாங்களா? There were two of them, a brother and sister. Grandfather says he has seen them many times when he has passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. Wasn't he frightened? No, old people don't mind seeing ghosts. தாத்தா வந்து என்ன சொல்றாங்க, அந்த இடிபாடுகள் அதாவது அந்த ஒரு கடுமையான ஒரு புயல் தாக்கிறதுனால ஒரு வீட்டுல இருந்த அத்தனை பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த மின்னல் அடிச்சதுல வந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதுல வந்து குழந்தைகள் கூட இருந்தாங்களாம். அதுல 2 பேர், பிரதர் அண்ட் சிஸ்டர், அண்ணாவும் தங்கையும். அதுல இந்த தாத்தா வேற நிறைய தடவை இந்த நிலா வெளிச்சத்துல வந்து அவங்க விளையாடுறத பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. அவருக்கு வந்து பயமா இல்லையா? இல்ல இல்ல, வயசானவங்களுக்கு எல்லாம் பெருசா பயம்லாம் கிடையாது பேய்கள்லாம் பார்த்தாக்க அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. They're telling that in this haunted hill there are a lot of ghosts that is there, and because of these because of this terrible storm, a house was decluttered, and 2 children, a brother and sister, they always play in this moonlight. அந்த நிலா வெளிச்சத்துல வந்து விளையாடுறத, அதாவது
இறந்து போயிட்டாங்க. அவங்கதான் வந்து விளையாடுறாங்க, பேயா இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி தாத்தா சொல்லுவாராம். Usha set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. Right? Usha set on her walk to the bazaar at 2 in the afternoon. ஆனா வந்து கேக்குறதா இல்ல. மதியம் ஒரு 2 மணி இருக்கும். அந்த பசாருக்கு வந்து போயிடுறா. இட் வாஸ் அபவுட் அன் hour's walk. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடக்கணும். அது போற வழி எல்லாம் இந்த புல்வெளிகளும் இந்த வயல்களும், வயல்கள் சாரி, புல்வெளி இல்ல வயல்கள். She went through the fields, now turning yellow with flowering mustard. அந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம், அழகான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. Yellow with flowering mustard, then along the saddle of the hill and to the ruins. What do you mean by this saddle? Low point on a ridge between two summits. இரண்டு மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு தாழ்வான ஒரு பகுதி. That is called a saddle of the hill. The path went straight through the ruins. அந்த இடிபாடுகள் வழியா தான் அந்த வழியே இருந்துதான். Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. அந்த வழியா தான் நிறைய தடவை உஷா வந்து அந்த பசாருக்கு போயிருக்காங்களாம். ஏன்? அந்த வாரத்துக்கான சாமான்கள், பொருட்கள் வாங்குறதுக்கு. இல்ல சில நேரங்கள்ல வந்து தன்னுடைய அத்தைய, அவங்க அந்த நகரத்துல வசிக்கக்கூடிய அத்தைய பாக்குறதுக்கு கூட அந்த வழியா தான் போயிருக்காங்க. Wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. கடுமையான இந்த காட்டுப்பூக்கள், இந்த நொறுங்கி போன இந்த சுவர்கள் இடுக்குல இந்த மலர்கள் எல்லாம் பூத்துருந்துதான். A wild plum tree grew straight after the floor of what had once been a large hall. ஒரு பெரிய ஹாலா இருந்தது. இப்போ வந்து ஒரு பெரிய பிளம் மரம் அந்த சுவர் அந்த தரையில வந்து வளர்ந்தது தெரிய வருது. Its soft white blossoms had begun to fall. Lizards scuttled. இது பள்ளிகள்லாம் அங்கு இங்கும் இந்த கற்கள் மேல நடமாடிதான். While a whistling thrush, its deep purple plumage glistening in soft sunshine, sat in an empty window and sang it heart out. அந்த இடத்துல சின்னதான் இந்த சிட்டுக்குருவி மாதிரி குட்டியா இருக்கக்கூடிய பறவை அங்க உட்கார்ந்தான். இட்ஸ் டீப் பர்பிள் பிளமேஜ் கிளிசனிங் இன் சாஃப்ட் சன்ஷைன். அந்த வெளிச்சத்தை பார்த்தோம்னா அதோடைய நிறம், இந்த பர்பிள் நிறம் வந்து அப்படியே பளபளப்பா இருக்கிறது தெரியுது. இட் சாட் இன் அன் எம்டி விண்டோ அண்ட் சாங் இட்ஸ் ஹார்ட் ஹவுட். இந்த மாதிரி அது பாடுற மாதிரி சத்தம் கேட்கறது. Usha sang to herself as she tripped lightly along the path. Soon she had left the ruins behind. உஷா வந்து சந்தோஷமா அந்த வழியில அப்படியே நடந்துட்டு போறா. சில நேரங்கள்ல தடுமாற்றமாவும் இருக்கு. She tripped lightly along the path. இந்த தடுக்கும் இல்லையா கற்கள்லாம் போற பாதையில. So she tripped lightly along the path. Soon she had left the ruins behind. அந்த இடிபாடுகளை தாண்டி அவ கடந்து போயிட்டா. The path dipped steeply down to the valley and the little town with straggling bazaar. இந்த பசானை பார்த்தோம்னா பக்கமும் பல திசைகள்ல வந்து connected இருக்கு. It is connected in different directions. Straggling means spread out in different directions. Usha took her time in the bazaar. She bought soap, matches, spices, sugar. None of these things could be had in the village where there was no shop. பசாருக்கு வந்து அவ ஏன் வார வாரம் போகணுங்கிறா? தன் வீட்டுக்கு தேவையான அவசியமான பொருட்கள் வாங்கணும். அது மட்டும் இல்லாம அவ இருந்த அந்த கிராமத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த பொருட்கள்லாம் வந்து கிடைக்காது. அதனால அவ என்ன வாங்குறா? She buys soap, matches, அது அந்த பத்திக்குச்சி மேட்ச், ஸ்பைசஸ், இந்த மசாலா பொருட்கள், சர்க்கரை, ஸ்பைசஸ், சுகர். None of these could be had in the village where there was no shop, and a new pipe stem for her grandfather's hookah and an exercise book for Suresh to do his sums in. தாத்தா பிடிக்கிறதுக்காக அந்த grandfather, for her grandfather she purchased that pipe stem where he holds this hookah, and as well she purchased the exercise book. ஒரு exercise bookம் தன்னுடைய தம்பிக்கு சுரேஷ்க்கு வந்து வாங்கிக்கிறா. அதுலதான் அவன் சம்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவான், மேக்ஸ் எல்லாம். As an afterthought, she bought him some marbles. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஒரு
கொஞ்ச நேரம் சிந்திச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் சம் டைம் ஷி பாட் ஹிம் சம் மார்பிள்ஸ், இந்த கற்கள் கலர் கலரா இருக்கும் இல்லையா, விளையாடுவாங்க பசங்க, சின்ன வயசு தான் அந்த குழந்தைக்கு. ஸோ then she went to Mochi shop to have her mother's slipper repaired. எங்க போறாங்க? மோச்சி ஷாப். அந்த கடையில போய் தான் அம்மாவுடைய செருப்புகளை வந்து சரி செய்யணுங்கிறதுக்காக அந்த கடைக்கு போறா. The mochi was busy, so she left the slippers with him and said she'd be back in half an hour. நீங்க சரி பண்ணுங்க, நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். அதனால அந்த கடையிலேயே வந்து இந்த ஸ்லிப்பர்களை விட்டுட்டு அவ போயிடுறா. So as of now, we have come across in this story 3 main characters. Lot more to go. Okay. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததை குவிக்கா ரீகேப் பண்ணி பார்ப்போம். Tough words that we come across in the story will also be shown to you in the form of an activity. One moment. Usha, who lives along with her brother Suresh, her friend name is Vinya. Yes. She plans to go to the bazaar. Bazaar ponun vippapadra. Suresh is also willing to accompany her, but she stops him saying that you have to give company to grandfather because he has to chop food. The path in which she has to travel has a haunted hill. ஒரு பேய் மலை. அதை கடந்து தான் அந்த பசாருக்கே போகணும். ஸோ ஹவு ஷீ டிராவல்ஸ், வேற என்னெல்லாம் இன்னும் சந்திக்க போறாங்கிறத நம்ம அந்த கதையை தொடர்ந்து பார்த்தாதான் நமக்கு தெரிய போறது. As of now, we have seen that in bazaar she has reached the bazaar and purchased few items. சில பொருட்களை வந்து வாங்கியிருக்கா. தன்னுடைய சகோதரனுக்கு வந்து இந்த மார்பிள்களும் ஒரு புத்தகமும், எக்ஸசைஸ் புக் ஃபார் ஹர் பிரதர் has been purchased, and வீட்டுக்கு தேவையான சாமான்கள், spices, sugar, matches has been purchased by her. We'll see what happens in the story in upcoming class. அடுத்த கிளாஸ் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த செக்ஷன் 1ல பார்த்த கடினமான வார்த்தைகள், அதுக்கான அர்த்தம் என்னங்கிறத ஒரு படத்தின் மூலமா நம்ம அதை பார்ப்போம். The help of pictures will try to understand the meaning of the difficult words. Okay, I'll share the screen. Haunted hill எஃபெக்ட்ல இந்த இது இருக்குல்ல, see, haunted hill இருக்கக்கூடிய ஒரு பேலஸ், wind on the haunted hill. இது என்னது? காத்து வந்து உயி உயின்னு சத்தம், இந்த ஒரு முனகிற சத்தம். That is called as moaned. Make a long low sound. Moaned. See, here we can see the wind moaning. காற்றினுடைய சத்தம் ஊ ஊ அப்படின்னு தானே இந்த கதையை ஆரம்பிக்கிறது, ரைட்டா? What is this? இந்த படம் பார்த்தா என்ன தெரியுது? Haunted, possessed. It means யாருமே வசிக்காத ஒரு இடம். It looks with a pin drop silence that no one is living in that place, right? Ruins. இந்த படம் பார்த்தா நமக்கு என்ன தோன்றுது? இந்த வார்த்தை என்னவா இருக்கும்? There's nothing but ruins. Decayed, collapsed building or place. அந்த இடிபாடுகள், இந்த இடிஞ்சு விழுந்துரு பாத்தீங்களா கற்கள்லாம். It isn't a proper monument or building. It has been collapsed or destroyed. பயப்படுற மாதிரி இருக்குல்ல இந்த பையன் ஏதோ பார்த்து. He looks terrible. Yes, terrible means fearful. ஏதோ பார்த்து பயப்படுறான். Terrible. Terrible is fearful. What is this? Saddle. இதுதான் அந்த saddle எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு படம். It means low point on a ridge between two summits. இரண்டு மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு தாழ்வான ஒரு பாயிண்ட். Low point between two summits.
crumbling of walls. Crumbling of walls. இந்த சுவடுகள்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. Crumbling, breaking apart into small pieces. If at all we look into this picture, ஒரு ஒழுங்கா இருக்க மாதிரி தெரியல இந்த சுவர் இல்லையா, உடஞ்சு போயிருக்கு, ஒரு நொறுங்கி போயிருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இடிஞ்சு போனதுனாலயோ, due to some reason it has been crumbled, broken into small pieces. Take small steps. இந்த பையன் வந்து சின்ன இந்த ஜாகிங் போறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் வைக்க மாட்டாங்க. They take short steps. So what is this? Scuttle ran with short, quick steps. Ran with short, quick steps. This scuttled. Whistling. It's a thrush, a small singing bird. Thrush, a small singing bird. One last word. பலவேற திக்குகள்லாம் இந்த பசார் வந்து இருக்கு, எல்லா பக்கமும் கடை. So what is the word that we come across in this chapter? Spraggling, spreading out in different directions. Spreading out in different directions. Fine. So these are the difficult words that we come across while we see this section 1. Moaned, make a long, low sound. Haunted, it means possessed. Ruins, decay, the இடிபாடுகள். Terrible, it means fearful, பயத்தோட இருக்கிறது. Saddle, low point on a ridge between two summits. Crumbling, breaking apart into small pieces. Scuttle, it means to run or ran with short, quick steps. Whistling, a small singing bird. அந்த இடத்துல ஒரு பறவை, அது பாடுற சத்தம் கேட்கிறது உஷாக்கு. Yeah, while she is going to across this ruins. Fine. Today's session, we have seen section 1 of The Wind on the Haunted Hill. We will continue the chapter in next session as well. Now the Sandegana, please make note of it and ask me in next class as well. I'll end the session over here. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.